முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல் தொடர்பில் உண்மை அறியும் நோக்கில் ஃபேக்ட்ரசண்டோ நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டது. நாம் முதலில் இது குறித்த செய்திகள் பிரதான ஊடகங்களில் வெளியாகியுள்ளனவா என ஆராய்ந்தோம். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளதாக சில செய்திகள் வெளியாகியிருந்தமையை எம்மால் காண முடிந்தது. எனவே குறித்த ஊடக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளதனை போன்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் ஏதேனும் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளனவா என நாம் ஆராய்ந்தபோது அரசாங்க தகவல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் குறித்த அறிக்கை பதிவிடப்பட்டிருந்தமையை எம்மால் காண முடிந்தது. மேலும் அது குறித்த மேலதிக தெளிவினை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகேவை நாம் தொடர்பு கொண்டு வினவிய போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல் தவறானது எனவும் அவரின் இல்லத்திற்கு பின்னால் அவரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தங்கியிருந்த இடத்தின் நீர் விநியோகமே இவ்வாறு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் குறித்த இடம் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்துடன் தொடர்பற்றதாக காணப்பட்டாலும் அந்த இடத்திற்கான பராமரிப்புகள் இதுவரை காலமும் அரசாங்கத்தினாலேயே மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் அதற்கான நீர்க்கட்டணம் ஜனாதிபதி செயலகத்தினாலேயே செலுத்தப்பட்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேற்குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக பகிரப்படும் தகவல்கள் தவறானது என்பதுடன் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு பின்னால் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தங்கியிருந்த இடத்தின் நீர் விநியோகமே நிலுவைத் தொகை செலுத்தப்படாமையினால் இவ்வாறு துண்டிக்கப்பட்டுள்ளமையும் தெளிவாகின்றது.